ஹாய், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சரவணப்பட்டி ஐடி பார்க் நியரில் கீரநத்தம் ராயல் காசா ஃபேஸ் 3ல தான் நம்ம இப்போ இருக்கோம். நம்மளுடைய கிரீனஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிற 99% வந்து மோனோலித்திக் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இங்கே வந்து உங்களுக்கு மிவான் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜியில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் இந்த வீட்டு முன்னாடி நின்றுட்டு இருக்கேன் இல்லைங்களா, இந்த வீடு வந்து மிவான் கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணினது. தட் இஸ் கால்டு மோனோலித்திக் கன்ஸ்ட்ரக்ஷன். உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நம்ம மோனோலித்திக் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடு வந்து மோனோலித்திக் கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணியிருக்கோம். எப்படி அழகாக சூப்பராக இருக்குது பாருங்களேன். இட் இஸ் அ வெரி பிக் பில்டிங், ஸ்பேசியஸ் ஒன். உங்களுக்கு 3500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, 2400 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. அதாவது ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஒரு 3500 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் பண்ணியிருக்கோம். G+1, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கார் பார்க்கிங், 3 பெட்ரூம்ஸ், ஹால், டைனிங், கிச்சன், இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப ஸ்பேசியஸாக பண்ணியிருக்கோம். இந்த கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க கான்சன்ட்ரேஷன் பண்ணினது குவாலிட்டி ப்ளஸ் ஸ்பேசியஸ் ஒன். எங்களுக்கு ஸ்பேசியஸாக வில்லா வேணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணின ஒரு சூப்பர் பில்டிங் தான் இந்த பில்டிங். இந்த பில்டிங் பாருங்களே, உங்களுக்கு எலிவேஷன் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த டோட்டலாக உங்களுக்கு அந்த வித்து வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல சைஸில் இருக்குது. அண்டு வந்து எலிவேஷன் அண்டு வந்து அந்த கலர் காம்போ அண்டு மிவான் கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணின பில்டிங், அந்த ஷேப் அண்ட் ஷைனிங், இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மலாக பண்ணுற பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் விட இதோட ஃபினிஷிங் வந்து வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு வந்து டியூரபிலிட்டி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், டியூரபிலிட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து டபுள் த டைம் வரும் அப்படின்னு. ஸோ மிவான் கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணியிருக்கிற ஒரு சூப்பர் பில்டிங் வந்து எப்படி உள்ள பிளான் அமைச்சிருக்கோம் அப்படிங்கிறது பார்க்கலாங்களா? வாங்க உள்ள பார்க்கலாம். நம்ம கிரீனஸ் ப்ராப்பர்ட்டிஸில் மோனோலித்திக் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி நம்ம பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு ஃபினிஷ்ட் ஹவுஸு. இந்த ஃபினிஷ்ட் ஹவுஸ் எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கோம். ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 3500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா பண்ணியிருக்கோம். 3 BHK உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான பெட்ரூம்ஸ் வச்சு ஸ்பேசியஸாக நம்ம பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பார்க்கிங்லேருந்து எல்லாமே ரொம்ப ஸ்பேசியஸாக பண்ணியிருக்கோம். எப்படி நம்ம பண்ணியிருக்கோம் மோனோலித்திக் கன்ஸ்ட்ரக்ஷன்லன்னு சொல்லி பார்க்கலாங்களா? வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நம்ம கிரீனஸை பொறுத்த வரைக்கும் கஸ்டமைசேஷன் 100% பண்ணுவோம்னு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் வந்து மெயினாக ஹால் சைஸ் வந்து கண்டிப்பாக நல்ல ஸ்பேசியஸாக இருக்கணும், அதே மாதிரி வாஸ்துப்படி இருக்கணும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் ஒரு 21x21 நம்ம இந்த ஹால் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இதில் வந்து அவங்க டிவி ஷோகேஸ் வந்து ரொம்ப பெருசாக வேணும் அப்படின்னாங்க. அதனால் ஒரு 21x21 ஹாலில் அதை கவரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபுல் வால் பேனலிங் யூனிட்டோட நம்ம வந்து இந்த கலர் காம்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த வால் கலரிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணி அமைச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து விண்டோஸ், வென்டிலேஷன், ஏர் சர்க்குலேஷன் இதுக்கேற்ற மாதிரி விண்டோஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம். கிரீன்னஸில் வந்து உங்களுக்கு ஈவன் 2 சென்ஸாக இருந்தாலும் சரி, 2.5 சென்ஸாக இருந்தாலும், உங்களுக்கு 7 சென்ஸாக இருந்தாலுமே உங்களுக்கு எல்லா பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அண்ட் வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவ் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணுவோம். எக்ஸ்க்ளூசிவ் பெட்ரூம் அப்படிங்கிறது உங்களுக்கு 16x16 அண்ட் 21x16, அதை தான் நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவ் பெட்ரூம்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ இவங்களுக்கு வந்து 10x16 வந்து கம்பல்சரியாக தேவைப்பட்டுச்சு. கீழே வந்து அவங்களுடைய அம்மா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு 10x16 மாஸ்டர் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வாக்இன் வார்ட்ரோப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சென்சார் லைட் செட்டிங்ஸ் கொடுத்துருக்கோம். வாக்இன் வார்ட்ரோப்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி நாங்கள் மேக்ஸிமம் எல்லா பெட்ரூமுமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இது அட்டாச் வாஷ்ரூம். ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி ஹால் சைஸ் வந்து ஒரு 21x21 வேணுமோ அதே மாதிரி இந்த மேடம் கேட்டது வந்து ஒரு 10x16 கிச்சன் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு மாடுலர் கிச்சன் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கோம். அண்டு சைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கணும். அண்ட் வந்து இங்கிருந்து ஸ்டோரேஜ் நம்ம பண்ணணும், ஸ்டோர் ரூமுக்கு போகிறது மாதிரி இது பண்ணணும். ராஜா இது ஓப்பன் பண்ணுங்களேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து உங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய கிச்சன் வேணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணிவிட்டு தென் வந்து ஸ்டோரேஜ் ரூமுக்காக இங்கே நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ நார்மலாக வந்து கஸ்டமர்ஸ் வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, இந்த ஸ்பேசியஸாக இருக்கணும். ஒவ்வொரு ரூமும் ஸ்பேசியஸ்க்கு நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஹால்லேருந்து டைனிங் போர்ஷன்ஸு அண்ட் வந்து கிச்சன், பெட்ரூம், இந்த ஸ்பேசியஸை தான் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணணுமே தவிர அது இன்டீரியர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிக்கிறப்போ பண்ணக்கூடிய விஷயங்கள். அதுக்கு வந்து நம்ம மேக்ஸிமம் ப்ரியாரிட்டி கொடுக்கறத விட நார்மலாக நான் நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு சொல்கிற விஷயம் வந்து எப்போவுமே வந்து ஸ்பேஸ் அண்ட் குவாலிட்டி, இந்த 2 தான் ரொம்ப லைஃப் டைமாக இருக்க போகுது. இன்டீரியர் வந்து 5 years ஒன்ஸ் வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். அது எப்போ வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஸ்பேசியஸான ஒரு கிச்சன், ஸ்பேசியஸான ஒரு டைனிங், அதில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீட்டில் வந்து பூஜை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக அம்மா கேட்ட விஷயம். ஸோ இங்கே பாருங்களேன், உங்களுக்கு வந்து
உங்களுக்கு இந்த இடத்துல பூஜா வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஏதாவது அவங்க செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வசதியாக இந்த ஸ்பேஸ் வந்து எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி அமையாது. இந்த வீட்டில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக அமைஞ்சிருக்கு. பூஜாக்கு வெளியே இவ்வளோ பெரிய ஸ்பேஸு, பிகாஸ் நம்ம சாமி கும்பிட்றதுக்கு இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த படப்பு போட்டு கும்பிட்றதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காகவே அது எல்லா கிளைண்ட்டுக்கும் அமையறதில்ல, இந்த கிளைண்ட்டுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜா செக்மெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம், உங்களுக்கு அந்த பார்ட்டிஷன் பண்ணி. ஸோ இவங்க ஒவ்வொரு விஷயமே இந்த கிளைண்ட் வந்து ரொம்ப பார்த்து பண்ணினாங்க அண்ட் வந்து ரொம்ப பிலீவ் பண்ணாங்க எங்களை. ஸோ எல்லாமே உங்களோட ஸ்கோப்பில் நம்ம விட்டுறோம், நீங்கள் பார்த்து பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி அந்த வேர்ட்ஸுக்கு வந்து உண்மையாகவே ரொம்ப திருப்திகரமாக நம்ம வீடு அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த பிலீவில் வந்து நாங்கள் தேங்க்ஃபுல் டு தெம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு. ஹாலுக்கும் டைனிங்க்கும் நடுவில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது வந்து இட்ஸ் அ கிரேட். ஸோ எனக்கே இந்த வீட்டில் பூஜா ரூம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இங்கே வந்து உங்களுக்கு கிச்சன் காமிச்சிட்டோம். இந்த டைனிங் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு. எப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ யாருமே டைனிங்கில் உட்காந்து சாப்பிட்றதில்ல, எல்லாருமே ஹாலில் தான் உட்காந்து சாப்பிட்றாங்க. அட் த டைம் வந்து இந்த டைனிங்கில் உட்காந்து பண்ணாலும் நமக்கு டிவி தெரியணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம வச்சுருந்தோம். ஸோ இங்கே டைனிங் டேபிள் ஒரு 8 சீட்டர் டேபிள் போட்டிருந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து டிவி எல்லாமே பார்த்துக்கலாம். அண்ட் இன்னொரு மெயினான விஷயம், மெய்டு வராங்க இல்லை வந்து நம்ம ஈஸியாக வெளியே போனோம் அப்படின்னா இந்த அவுட்டர் டோர், டைனிங்லேருந்து அவுட்டர் டோர் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ கஸ்டமர்ஸ் கேட்டிருந்தாங்க, அதனால் வந்து இங்கே உங்களுக்கு அவுட்டர் டோர் போகிறதுக்கு இதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். அண்ட் வெளியே அவுட்டர் டாய்லெட்டும் வச்சுருக்கோம், அதுவும் நம்ம வந்து ஈஸியாக நம்ம போய்க்கலாம். அண்டு இங்கே வந்து உங்களுக்கு வாஷ் பேஷன் அண்டு வந்து இந்த கட்லரிஸ் இதெல்லாமே இங்கே வச்சுருக்கோம், நம்ம பேண்ட்ரி எல்லாம். ஸோ நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்துருக்கோம், எவ்வளோ பெரிய ஹால் அண்ட் வந்து கிச்சன், டைனிங் ஹால் அண்ட் வந்து உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம். அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். அண்ட் இந்த கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம 6 inch நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஹைட் வந்து 6 inch ஃபார் ஸ்டேர்ஸு. ஃபஸ்ட் ஃப்ளோர் நம்ம போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு 2 பெரிய பெட்ரூம்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் பெட்ரூம்ஸ், ஒவ்வொரு விஷயமும் பார்த்து அந்த பிளான் ஃபைனல் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பூமி பூஜா போட்டு ஒவ்வொரு ப்ராசஸாக நம்ம பண்ணணும். ஃபவுண்டேஷன் போடுறது, பேஸ்மெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே ஒவ்வொன்றா பண்ணி இன்றைக்கி வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜ்லேயுமே வந்து கிளைண்ட் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக நம்ம வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்த விஷயம் இதெல்லாம். நம்ம இப்போது கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பார்த்துருக்கோம், எப்படி வந்து ஒரு ஸ்பேசியஸான ஹால் அண்ட் வந்து கிச்சன், டைனிங், மாஸ்டர் பெட்ரூம், வாக்கின் வார்ட்ரோப்ஸோட பண்ணியிருக்கோம், கார் பார்க்கிங்கோடனே. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்க்குறோம். ஸோ இந்த கிளைண்ட்டோடைய நீடு வந்து ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கணும். அண்டு எந்த இடத்துலையுமே இவங்க ஃபஸ்ட்டு புக் பண்ணுறப்போ இன்டீரியர் போர்ஷன் பற்றி பேசவே இல்லை. இவங்க வந்து முழுக்க அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து எப்படி குவாலிட்டியாக பண்ண போகிறோம், எப்படி நம்ம வந்து ஸ்பேசியஸாக பண்ண போகிறோம், இதில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணாங்க. ஏன்னா ஒரு கிளைண்ட் வந்து எப்போவுமே அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் குவாலிட்டிலையும் அந்த ஸ்பேஸ்லேயும் தான் இருக்கணும். இது வந்து நாங்கள் நிறையா கிளைண்ட்டுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா வந்து ஒரு இன்டீரியர் பார்த்துருப்பாங்க, அதே மாதிரி இன்டீரியரோட வீடு வேணும் இந்த பட்ஜெட்லன்னு கேட்பாங்க. பட் அது வந்து இட் இஸ் நாட் குட், பிகாஸ் இன்டீரியர் போர்ஷனை நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பட்ஜெட்டில் வந்து வீட்டை கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது, எப்படி எவ்வளோ பெரிய பில்டிங் பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதில் சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இன்டீரியருங்கிறது நாளைக்கு அமௌண்ட் வரும், இல்லை நெக்ஸ்ட் இயர் வரும், எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். பட் ஒரு வில்லா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதும் அதை எப்படி குவாலிட்டியாக பண்ணுறோம் அதை தான் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ இந்த கிளைண்ட் வந்து முழுக்க கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது ஸ்பேசியஸ் ப்ளஸ் குவாலிட்டி, இந்த 2 விஷயத்தை வந்து இவங்க ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணணுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய வில்லா நம்மளால் அவங்களுக்கு பண்ண முடிஞ்சுது. அவங்க கேட்குற ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக பண்ணி கொடுத்தோம். எப்படின்னா ஒரு பிளானிங்கில் ஆரம்பித்து என்ன மாதிரி வில்லா பண்ணணும், எப்படி ஸ்பேசியஸாக கொடுக்கணும், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து எப்படியெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு எப்படி வந்து பெட்ரூம் பண்ணணும், என்ன மாதிரியான வாக்கின் வார்ட்ரோப்ஸ் கொடுக்கணும், டாய்லெட் கொடுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எப்படி நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் ஸ்பேசியஸாக பண்ணணுமோ அதை விட ரொம்ப சூப்பராக ஃபஸ்ட் ஃப்ளோர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபர்பஸ் ஹால் குழந்தைக்கு விளையாடுறதுக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, ஸோ இந்த மல்டிபர்பஸ் ஹால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிவி வச்சுக்கலாம், ப்ளஸ் வந்து குழந்தைங்க வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. தென் வந்து உங்களுக்கு வந்து பால்கனி போகிறதுக்கு இந்த 2 பால்கனி இருக்குது இதில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, இது எல்லாமே இந்த ஹால். ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஹாலுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகாஸ் நம்ம பெட்ரூமுக்கு போகிறதுக்கான வழி எல்லாமே இதில் தான் நம்ம பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் மல்டிபர்பஸ் ஹால் 10x20 நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பெட்ரூம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. இவங்க கேட்ட விஷயம் 16x16 எக்ஸ்க்ளூசிவ் மாஸ்டர் பெட்ரூம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலி இந்த வீட்டுக்கு வந்து இதுதான் உங்களுக்கு கன்னிமுலன்னு சொல்லுவோம். இட் இஸ் அ சவுத் வெஸ்ட் கார்னர்.
இங்கே வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு வார்ட்ரோப்ஸ், அதாவது பெட்ரூமில் திங்ஸ் வைக்கிறதுக்கான ஒரு வார்ட்ரோப்ஸாக நாங்கள் இங்கே அமைச்சு கொடுத்துருக்கோம். இது வந்து 16x16 உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நம்ம நார்மலாக ஒரு 2.5 சென்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளானில் வந்து ஒவ்வொரு பிளான்லேயும் 16x16 நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். இவங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை, ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. என்னென்னா உங்களுக்கு வந்து வாக்கின் வார்ட்ரோப்ஸோடு அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே வந்து வாக்கின் வார்ட்ரோப்ஸோடு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் பண்ணால் லைட் தெரிகிற மாதிரி. பட் இவங்க ஃபுல்லாக வந்து இன்டீரியருங்கிற போர்ஷன் வந்து கடைசியில் வீடு கட்டி முடிக்கிறப்ப தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணாங்க. அது வரைக்குமே இன்டீரியர் பற்றி இவங்க வந்து ஐடியாவில் இல்லை ஆக்சுவலி. ஆனாலும் நம்ம ஃப்யூச்சரில் நம்ம வந்து அவங்களுக்கு இன்டீரியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஸ்பேசியஸாக பண்ணிட்டீங்கன்னா இன்டீரியர் எப்போ வேணால் பண்ணிக்கலாம். பட் ஸ்பேஸ் இல்லாமல் சின்னதாக பண்ணிவிட்டு இன்டீரியரை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறப்போ நாளைக்கு வந்து எதுவுமே சைஸஸ் பெருசு பண்ண முடியாது. அதனால் நீங்கள் எப்போவுமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்போ ஒரே விஷயத்தை கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸ்பேசியஸாக எடுத்துட்டிங்கன்னா இன்டீரியர் போர்ஷன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அமைஞ்சு வந்துடும். இது வந்து உங்களுக்கு அட்டாச் வாஷ்ரூம். டைல்ஸ் டிசைன்ஸு இது எல்லாமே உங்களுக்கு வந்து கஸ்டமருடைய சாய்ஸு. என்ன அவங்களுக்கு டிசைன் பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜக்கூசி வைக்கிறது அண்ட் வந்து உங்களுக்கு வந்து பாத்டப் இது எல்லாமே உங்களோட சாய்ஸ். பிகாஸ் அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி இல்லாட்டாலும் ஃப்யூச்சரில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் பிளானே போடுவோங்க. இந்த பெட்ரூம் வந்து 10x16 ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. எப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட அண்ட் வென்டிலேஷனுக்கு ஏற்ற மாதிரி விண்டோஸ் அண்ட் கம்ப்யூட்டர் டேபிள் அண்ட் வந்து உங்களுக்கு வந்து வார்ட்ரோப்ஸ், அந்த ரேக்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் சொல்லட்டுமா, உங்களுக்கு வந்து இது ஓப்பன் பண்ணுனா உங்களுக்கு வந்து அட்டாச் வாஷ்ரூம் நம்ம போய்க்கலாம். இது இருக்கிறது வந்து யாருக்குமே தெரியாத மாதிரி பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா? ஸோ இது ஃபுல்லாக டைல்ஸ் போட்டு நம்ம பண்ணியிருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் இந்த வீட்டில். இது வேணுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீட்டுடைய ஸ்பெஷலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால்கனி தான். உங்களுக்கு என்னென்னா ரோட் வியூ, இது வந்து மெயின் ரோடு, இந்த ரோட் வியூ தெரியணும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து க்ரீனரியாகவும் இருக்கணும் அண்ட் உங்களுக்கு வாஸ்துப்படியும் அமைஞ்சிருக்கணும் அண்டு எந்த வித பிளானையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஹால்லேருந்து நம்ம வரணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து இந்த இடத்துல பெரிய பால்கனி கிட்டத்தட்ட ஒரு 16 ஃபீட் இது ஓகேங்களா. 11x16க்கு நம்ம வந்து இந்த பால்கனி அமைச்சிருக்கோம். உங்களுக்கு நல்லா அந்த ஸ்விங் இதெல்லாமே போட்டுக்கணும் அப்படிங்கிறது கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட். அதுக்கேற்ற மாதிரி இந்த பால்கனி பண்ணணும். இந்த வீட்டோட ஸ்பெஷல் என்னென்னா எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒவ்வொரு போர்ஷனுக்கும் நம்ம போய்க்கலாம். இப்போ அந்த பெட்ரூம் போகணுன்னாலும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. உங்களுக்கு ஹாலுக்கு வராமே நம்ம போய்க்கலாம். இந்த ஹால் போர்ஷன் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் பால்கனி வரதுக்கும் நீங்கள் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஸ்டெப்ஸ் ஏறினதுமே இங்கே வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிளானிங் வந்து இட் இஸ் அ சூப்பர் பிளான். அது கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், வேஸ்டேஜ் இல்லாமல், ஸ்பேசியஸாக ஒரு 3500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா நம்ம இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். லேண்ட் வந்து உங்களுக்கு 2400 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ அதனால் இது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக நீங்கள் உங்களுடைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த பால்கனி ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்.